வணக்கம் நண்பர்களே. ஹோண்டா எலிவேட் சிஎன்ஜி திருசங்கர் கேஸ் டேங்க் மாடி கரெக்டாக டேங்க் மாடி இருக்காரு. இந்த கரெக்டாக ஸ்டெப் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி கரெக்டாக எடுத்துக்கலாம் எனக்குன்னு. ஹோண்டா எலிவேட் 2022 மாடல் நியூ வெஹிக்கிள்ஸ். டேங்க் ஃபிட்டிங் பண்ணி முடிஞ்சிருக்கு. ஹோண்டா எலிவேட் திருச்சி சங்கர் கேஸ். கரெக்டாக உள்ளே போயிடுச்சு. கரெக்டாக இதில் இருந்து லக்கேஜ்லாம் வச்சுக்கலாம் எனக்குன்னு. கவர் பண்ணி பர்ஃபெக்டாக மாட்டியிருக்காங்க. டேங்க் மாட்டி முடிஞ்சிச்சு. மெக்கானிக் கிட்ட கரெக்டாக மாட்டியிருக்காங்க. இந்த பர்ஃபெக்டாக மெக்கானிக் வந்து கரெக்டாக இந்த கிட்ட இந்த இடத்துல மாட்டியிருக்காரு. இந்த வரக்கூடிய லைன் கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக வந்துருக்கு. பர்ஃபெக்டாக ஒயரிங் பண்ணியிருக்காங்க. ஹோண்டாவில் எலிவேட்டுங்கிற வண்டி. ஹோண்டா எலிவேட்டு 1400 சிசி மேலே பெரிய வண்டி. இந்த சிஎன்ஜி போட்டால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, பெட்ரோல் வந்து 10 கிலோமீட்டர் பெட்ரோல் என்ன மைலேஜ் அது கம்பல்சரி 10 கிலோமீட்டர் கூட கொடுக்கும். 10 கிலோமீட்டர்னா பெட்ரோலில் 15 போச்சு அப்படின்னா 1 கிலோ கேஸுக்கு வந்து சிஎன்ஜி 25 கிலோ 10 கிலோமீட்டர் கொடுக்கும். இன்றைக்குள்ள காஸ்ட் ப்ரைஸ் வந்து சிஎன்ஜினோட ரேட் வந்து 85 ரூபா, பெட்ரோலோட ரேட் வந்து 103 ரூபா. இது வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். பெட்ரோல் வந்து 1.7 மைலேஜ் கணக்கு பண்ணிக்கலாம். இல்லை பெட்ரோலில் கொடுக்குற மைலேஜ் 10 கிலோமீட்டர் கூட கொடுக்குறது நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த வண்டிக்கு ஒரு சில வண்டிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டைமிங் அட்வான்ஸ் வரும். இந்த வண்டிக்கு வந்து டைமிங் அட்வான்ஸ் வராமல் இருக்கலாம். சொல்லுறது வண்டி ஓட்டி பார்த்தா நம்ம பண்ண முடியும். சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க. மெக்கானிக் ஒயரிங் வேலை நடந்துருக்கு. இப்போ முடிய போகுது. ஹோண்டா எலிவேட் திருச்சி சங்கர் கேஸ். ஒயரிங் நடந்துருக்கு. மெக்கானிக் ஒயரிங் பண்ணிகிட்ருக்காரு. பார்த்து சார், இதான் நம்ம ஆஃபீஸு. நாங்கள் எல்பிஜி மட்டும் சிஎன்ஜி பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப வருஷமாக எல்பிஜி பண்ணுறோம். இப்போ 5 வருஷமாக சிஎன்ஜி பண்ணிகிட்ருக்கோம். வண்டி வேலை நடந்து முடிய போகுது. ட்ரையல் போகிறோம். இப்போ சிஎன்ஜி பண்ணுறோம்னா சிஎன்ஜி பண்ணால் என்ன ப்ரைஸ் அப்படின்னா, இப்போ 2 நாம்ஸாக படிப்போம். BS6 BS4 நாம்ஸ். 2020 மார்ச்சுக்கு வரும் BS6 வரும். 2004க்கு அப்புறம் 2020 கீழே வந்து BS4 நாம்ஸ். BS4 நாம்ஸ்னால் 40லேருந்து 45 ரூபா வரும். BS6னால் 50லேருந்து 55 50 இந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வண்டிக்கு தகுந்த மாதிரி மாறு டக்குன்னு. இதே 40க்கு கீழே பண்ணுறீங்க அப்படின்னா 800 35 ரூபா பண்ணணும். நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். 35 ரூபானா வந்து என்டாஸ்மெண்ட்டே தேவையில்லை. நாங்கள் பண்ணுறோன்னா அது 38 35 இந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறோன்னு. இந்த வேலை முடிஞ்சு நம்ம ட்ரையல் போகிறோம். மெக்கானிக் ஒயரிங் பண்ணிகிட்ருக்காரு. மெக்கானிக் பர்ஃபெக்டாக ஒயரிங் பண்ணி முடிச்சார். எடுக்குன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. வண்டி ட்ரையல் போகிறோம். கேஸ் ஃபில்லிங் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். இவரு தான் வாகையா அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் மேலே சங்கர் கேஸை காட்டுங்க. பார்த்துருக்கேன். நிறைய எடுத்தாச்சு. யூடியூப்பில் போடுங்க. இப்போ மைனூட்டாக இன்ஜின் ஓடிட்டுருக்கு. இங்கே ட்ரையல் போகிறோம்.
கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிஞ்ச ட்ரையல் பார்க்க போகிறோம். ஒரே அளவு தான் பெட்ரோலையும் ஒன்று கேஸில் ஒன்று வந்து இப்போ பெட்ரோல் ஓடுது, இப்போ கேஸில் மாறுது. இந்த கேஸு ஃப்ரண்ட் சுவிட்ச் இருக்குது. ரிசர்வ் லைட்னா வந்து ரெட் லைட் ஏறி அமைச்சிடும். கேஸ் டேங்க் ஃபில் பண்ணால் ஃபுல் லைட்டு. ஃபஸ்ட்டு பெட்ரோல் ஸ்டார்ட் கேஸில் மாறு எடுக்கணும். ஓ இப்போ ட்ரையல் போட்டு வந்தோம்.